நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது, ரெண்டு விதமான பர்சனாலிட்டி நம்ம வச்சிருப்போம். ஒன்று வெளி உலகத்துக்கு நாம யாரு நாம காமிக்கிற பர்சனாலிட்டி. இவைகள் ரொம்ப ஆழமான சத்தியங்கள். ஆனா கேட்டு உள்வாங்கிக் கொண்டோமானால் இந்த வினாடியே நம்மை புது மனிதனாக மாற்றுகின்ற, மலர வைக்கின்ற சத்தியங்கள். வெளி உலகத்துக்கு நாம யாருன்னு காமிக்கிற பர்சனாலிட்டி, ஐடென்டிட்டி, அது எப்பவுமே இருக்கிறத விட அதிகமாக தான் இருக்கும். நம்ம என்ன இருக்குமோ அதை விட ஜாஸ்தியா தான் காமிப்போம். நல்லா பார்க்கலாம், நீங்களே பாருங்க. நம்ம ஐடி கார்டு எல்லாம், நம்ம விசிட்டிங் கார்டு எல்லாமே என்னவா தான் இருக்கும், இருக்கிறத விட கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கும். அதுதான் அகங்காரம்னு சொல்றோம். எங்க போனாலுமே இருக்கிறத விட ஜாஸ்தியா தான் வெளியில காமிப்போம். படிப்பாகட்டும், பதவியாகட்டும், அந்தஸ்தாகட்டும், புகழாகட்டும், எதுவாகட்டும் இருக்கிறத விட அதிகமாக காமிக்க முயற்சி பண்ணுவோம். வாழ்க்கையில் இருக்க எல்லாமே இருக்கிறத விட அதிகமாக காமிக்க முயற்சி பண்றது தான். தனக்குள்ளே ஆழமாக குற்ற உணர்ச்சி, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கணும். ஏதாவது ஒரு பதவி நாற்காலியை பிடித்துக்கொண்டு அந்த பதவி நாற்காலியின் மூலமாக தனக்கு தன்னுடைய ஐடென்டிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்றது. ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். உணர்வாலே தலைவனாக இருப்பவர்கள் அமருகின்ற இருக்கை அவர்களாலே மதிப்பு பெறும். உணர்வாலே தலைவனாக இல்லாதவர்கள் இருக்கையாலே மதிப்படைவார்கள். உணர்வாலே தலைவனாக மலர்ந்தவர்கள், ஜீவன் முக்தர்களாக மலர்ந்தவர்கள் இருக்கைக்கு பெருமை சேர்ப்பார்கள், பதவிக்கு பெருமை சேர்ப்பார்கள். ஜீவன் முக்தர்களாக மலராதவர்கள், தலைவர்களாக மலராதவர்கள் பதவியினால், இருக்கையினால் பெருமை அடைவார்கள். ஒரு சின்ன உதாரணம், நம்ம வாழ்க்கையெல்லாம் எடுத்தோம்னா நமக்கெல்லாம் எதனால மரியாதை? எத்தனை கார் வச்சிருக்கோம், எத்தனை வீடு வச்சிருக்கோம், எவ்வளவு பேங்க் பேலன்ஸ் இருக்கு. நாம் வைத்திருக்கின்ற பொருள்களை வைத்து நமக்கு மரியாதை. ஜடத்தாலே உயிருக்கு மரியாதை. ஆனா விவேகானந்தருடைய அவர் வாழ்ந்த அறையை போய் பார்த்தீங்கன்னா, இல்ல ரமண மகர்ஷியுடைய அவர் வாழ்ந்த அறையை போய் பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற ஒரு கொட்டாங்கச்சியும் சாதாரண கட்டை செருப்பும் இல்ல ஒரு சாதாரண பழைய திருவோடும் மக்களாலே வழிபடப்படுகின்றது. காரணம் என்னன்னா, ஜீவனாலே பொருளுக்கு மரியாதை. ஜீவன் முக்தர்கள் உபயோகப்படுத்தியதனாலே வெறும் கொட்டாங்கச்சி மக்களாலே வணங்கப்படுகின்றது. உயிராலே பொருளுக்கு மரியாதை, இங்கே பொருளாலே உயிருக்கு மரியாதை. ஆழமா புரிஞ்சுக்கோங்க. நம்ம வாழ்க்கையிலெல்லாம் நாமாகிய உயிருக்கு பொருளாலே மரியாதை. எத்தனை கார், எத்தனை வீடு, எத்தனை சொத்து, பொருளாலே உயிருக்கு மரியாதை. ஆனா ஒருவன் ஜீவன் முக்தனாக மலர்ந்து விட்டால், ஞானியாக மலர்ந்து விட்டால், அவர் தொடுகின்ற பொருளெல்லாம் அவராலே மரியாதை அடைகின்றது. உயிராலே பொருளுக்கு மரியாதை. நம்ம ஐடென்டிட்டி வெளி உலகத்துக்கு என்னவாக காமிக்கிறோம். அதாவது திரும்ப 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 இந்த அகங்காரம் பார்த்தீங்கன்னா பொருளாலே தனக்கு மரியாதை என்பதைத்தான் நிரூபிக்கின்றது. எங்கேயாவது போய் உங்களுடைய பொருளை, உங்களுடைய மற்ற விஷயங்களை சொல்லி அதனால் நீங்கள் மதிக்கப்படுகிறீர்கள் என்றால் உண்மையில் புரிந்து கொள்ளுங்கள், அவமதிக்கப்படுகிறீர்கள். எங்க போனாலும் உண்மையில சொல்றேன், என்னுடைய மனம் திறந்து ஒரு விஷயத்தை சொல்றேன். மக்கள் என்னை பத்தி தெரியாத ஒரு புது ஊருக்கு போகும்பொழுது அவங்க கையெடுத்து கும்பிட்டா கூட நான் மிகப்பெரிய மரியாதையை அவர்களுடைய கண்களில் பார்க்கின்றேன். ஆனா ரொம்ப நாள் தெரிஞ்சவங்க இந்த ஆர்கனைசேஷனால இவ்வளவு பெரிய மடத்தினுடைய பீடத்தை நிறுவியவர் அப்படிங்கிறதுக்காக அவங்க விழுந்து வணங்கினார்களோட சாமி சொல்லுவேன். பக்கத்தில் இருக்கிற பக்தர்கிட்ட சொல்லுவா, அப்பா இந்த நமஸ்காரம் எனக்கு இல்லை, நான் வந்திருக்கிற காருக்கு அப்படின்னு. ஆழமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, பொருளாலே மரியாதை வருமானால் அது நிலைக்காது. பொருளாலே வருகின்ற மரியாதை மரியாதையும் அல்ல, அது அவமரியாதை. அது பொருளுக்கு தந்த மரியாதை, உயிருக்கு தந்ததல்ல, உணர்வுக்கு தந்ததல்ல, ஜீவனுக்கு தந்ததல்ல, பொருளுக்கு தந்த மரியாதை. ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள்.
அகங்காரம், அந்த ஐடென்டிட்டி, வெளி உலகத்துக்கு நாம காமிக்கிற பர்சனாலிட்டி, அந்த பர்சனாலிட்டியை பேஸ் பண்ணி உங்களுக்கு எது வந்திருந்தாலும், எது அளிக்கப்பட்டாலும், எது உங்கள் வாழ்க்கையின் பாகமாக மாறி இருந்தாலும், அது பொருளாகட்டும், பதவியாகட்டும், உறவுகளாகட்டும், புகழாகட்டும், பகட்டாகட்டும், அது உங்களுக்குள் நிம்மதியை அளிக்காது. அதை தக்க வைத்துக் கொள்வதற்காக மீண்டும் 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 காணல் நீரை நோக்கி ஓடியவனைப் போல வாழ்க்கையை செலவிட்டுக் கொண்டிருப்போம். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இருக்காது.